கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரம தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, இன்றைய காலகட்டத்திலே ஆவிக்குரிய காரியத்தை கேட்கிற, ஆவிக்குரிய வழியில் நடக்கிற வாலிபர்கள் மிக மிக குறைவு. உலக காரியங்களை பற்றி இரவும் பகலும் மொபைல்ல ஆராய்ச்சி பண்றாங்க. எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி உயர்ந்த நிலைக்கு போவது என்று சொல்லி மற்ற மனிதர்கள் சொல்லுகிற தவறான மார்க்கத்தை பின்பற்றி தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தாவீது தான் கர்த்தரை நோக்கி நித்தமும் தேடுவதால் தனக்கு அவர் ஜீவ மார்க்கத்தை, அதாவது நேர்மையான மார்க்கத்தை தெரியப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். அதனால் அவர் சமூகத்திலே போய் அமர்ந்து தனக்கு பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பமும் தினமும் கிடைக்கிறது என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். இன்று எத்தனையோ வாலிபர்கள் வேதத்திலே கையில எடுக்காமல் செல்போன்ல வர்ற ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து எவ்வளவோ நேரத்தை வீணா செலவழிக்கிறாங்க. ஆனா நீங்க அப்படி இராமல் தாவீதை போல ஒரு ஆவிக்குரிய வாலிபனாய் அவர் சமூகத்திலே தனியாய் அமர்ந்து வேதத்தை கையில எடுத்து நேசித்து வாசித்து நீங்க ஜெபித்து இனி பழக போறீங்க. உங்களுக்கும் அவர் ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவார். அதன் வழியிலே உங்களை மிகவும் சிறப்பாகவும் நடத்துவார். ஜீவ மார்க்கத்தை விரும்புகிற வாலிபர்கள் தான் இன்றைக்கு இயேசுவுக்கு தேவை. ஜீவ மார்க்கத்தை நீங்க விரும்புவீங்களா? அதுதான் இன்றைக்கு இயேசு உங்களிடம் கேட்கிற கேள்வி. God bless you. I love in my Jesus.